எனக்கு ஒரே ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆமாம், 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 2 பேரையுமே நாங்கள் ஊழியத்துக்கு கொடுத்துருக்குறோம். அதில் மூத்தவன் வேதாகம கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு இப்போ ஊழியத்தில் இருக்கிறான். சின்னவன் கல்லூரியில் 2ஆவது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான். எனக்கு ஒரு நல்ல பெற்றோர், என்னுடைய தகப்பனாரும் ஒரு திருச்சபையின் போதகர், ஆசீர்வாதமான ஒரு தாயார். எனக்கு ஒரே ஒரு சகோதரன், அவரும் சபைக்கு போதகராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் முழு குடும்பமாக தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் எங்களுக்கு தந்த சிலாக்கியத்திற்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அதனால் குடும்பங்களுக்கு பேச தேவன் என்னை பலப்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எஃப் மேஜர் பிடிங்க பிரதர் தோத்திரம். அவர் தோத்திரம் மொபைல்லே தான் கவனமாக இருக்கார், கரெக்டாக போகுதா இல்லையான்னு. சரி, பொதுவாக முன்னாடி வந்திருக்கிற விசுவாச மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதை விட நாங்கள் இந்த யூடியூப்புக்கும் ஃபேஸ்புக்குமே தான் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. தோத்திரம். சரி, வாழ்க வளமுடன். நீங்கள் எல்லாம் லைவ் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துருவீங்க. தோத்திரம். ஆனால் பேசுகிற நாங்கள் தான் காலத்துக்கும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். தோத்திரம். உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கான வார்த்தைகளை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் கேளுங்க, உங்கள் குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அதிகமாக லைவை தோத்திரம் அதன் பக்கம் கவனத்தை திருப்பாமல் ஷூட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி அதை போடுவதற்கு முயற்சியுங்கள். இனி வருகிற காலங்களில் அப்படி செய்வது ரொம்ப நல்லது. ஆமென். சுவிசேஷம் பொதுவானது, அது எல்லாருக்கும் போய் தான் ஆகணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சத்தியம் சபைக்கு மட்டும்தான். தோத்திரம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். எங்களுக்கு திருமணமாகி 24 வருஷம். நான் சாட்சியாக சொல்லணும்னா இந்த 24 வருஷத்தில் எங்களுக்கு ஒரு முறை கூட சண்டை வந்ததில்லை. எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் ஒரு முறை கூட சண்டை வந்ததில்லை. சத்தத்தை உயர்த்தி கோபமான பேச்சுக்கள் கூட வந்ததில்லை. நான் சாட்சியாக சொல்லணும்னா என் மனைவியின் கோப முகத்தை இந்த 24 வருஷத்தில் நான் பார்த்ததில்லை. ஏன்னா திருமண வாழ்க்கையை நாங்களா எடுக்கலை, தேவனா கொடுத்தாரு. அந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வாழ்க்கை துணையை நாம எடுக்க முயற்சிக்க கூடாது, தேவனாக கொடுக்கணும். புரியும் நினைக்கிறேன். நாமளா எடுத்துக்கிறது சோதனை. பச்சை கலர் சிங்கிச்சான், மஞ்சள் கலர் சிங்கிச்சான், நாமளா எடுத்துக்கிறது. அழகா பாருங்க, தக்காளி பழம் மாதிரி பாருங்க, சுண்டி விட்டா ரத்தம் வர மாதிரி பாருங்க, கலராக பாருங்க. இவர் தோசை கல்லு போட்ட மாதிரி இருப்பார் சோதரன், ஆனால் கலராக கேட்பார் சோதரன். இவர் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார், ஆனால் அது பயங்கரமாக படிச்சிருக்கணும் சோதரன். இப்படி ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டே சுற்றுறது நிறைய பேர். ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் கேஸ்ட்டு, டி ரொம்ப முக்கியம் டவுரி, இ ஃபார் எஜுகேஷன் படிப்பு, எஃப் ஃபார் ஃபேர் அழகு. தோத்துறான். ஏண்டா அவ்வளோ அழகாக கேட்க அப்படின்னு கேட்டால் சிலர் பதில் சொல்கிறான், சீரணிக்கவும் இல்லை. அதாவது ரோட்டில் நான் என் மனைவியை கூப்பிட்டு போனால் எல்லாரும் பார்க்கணும்ல. அடைச்சி மனைவியை கூப்பிட்டு போனால் எல்லாரும் பார்க்கணுமா? அதுக்காக மனைவியை அழகாக கட்டணுமா? இப்படி கோமாளித்தனமான வாழ்க்கை நிலைச்சு நிற்காது. கர்த்தரா கொடுத்தாருன்னா மனுஷனுக்கு ஏற்ற துணையை, ஆதாமுக்கு ஏற்ற துணையை தேவனே உண்டாக்கினார். ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்,
நான் எடுக்கிறது இல்லை, தேவன் கொடுக்கணும். நீர் தராத ஒன்றும் என் வாழ்க்கையில் வரக்கூடாதுப்பா, நீங்கள் கொடுக்காத எதுவும் எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படிங்கிற வைராக்கியம் எந்த மனுஷனுக்கு இருக்கோ அவன் வாழ்க்கை மகிமையாக இருக்கும். எல்லாத்தையுமே நாம தான் எடுக்கணும்னு நினைக்கிறோம், நாமளே முயற்சிக்கிறோம். வேணா நம்ம விருப்பத்துக்கு ஆண்டவரை இழுக்கிறோம், நம்ம சித்தத்திற்கு ஆண்டவரை வளைக்க முயற்சிக்கிறோம். சில சமயத்தில் அவர் விட்டுறாரு, பல சமயங்களில் விட்டுறாரு. அவராக கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அவர்கிட்ட ஃபைட் பண்ணலாம் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த மனைவி, நீங்கள் கொடுத்த புருஷன், நீங்கள் கொடுத்த குடும்பம், உங்கள் பேச்சை கேட்டு தானே கல்யாணம் பண்ணேன், உங்கள் வார்த்தையின்படி தானே நான் சம்மதித்தேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணலாம். ஆனால் நம்மளா எடுத்துக்கிறோமா? பார்த்து செலக்ட் பண்ணி. சில ஆள்லாம் 50 பொண்ணு பார்க்கறது, ஏ அப்பா, அதில் வேற பெருமை, 50 எனக்கு செட் ஆகலைன்றான், தோத்துறான். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அந்த 50ல் ஒன்றுக்கும் நீ செட் ஆகலை, அதுதான் உண்மை. இன்றைக்கு இடையிட பொறுத்து கொள்ளுங்கள். என்ன குடும்ப கூடைக்கு கூப்பிட்டது உங்கள் தப்பு, தோத்துறேன். ஆமாம், அதனால் கூப்பிட்டவங்களை நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிக்கலாம். நான் தான் நான் மாற்றி பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இருக்கீங்களா? எதையும் சந்திக்க ஆயத்தமாக இருங்கள். தோத்துறேன். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த வார்த்தையின்படி வாழ்கிற குடும்பம், தோத்துறான், அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் காத்தடிச்சாலும் எத்தனை தான் மோதினாலும் தாக்குனாலும் அந்த வீடு அசையாம நிலைச்சு நிற்கும். வார்த்தையின்படி கணவன், வார்த்தையின்படி மனைவி, வார்த்தையின்படி பிள்ளைகள், வார்த்தையின்படி பெற்றோர், மாமனார் மாமியார், உறவுகள் சத்தியத்தின்படி இருந்துட்டா நம்ம குடும்பத்தில் சங்கடங்களுக்கு இடமே இல்லை. அல்லேலூயாவா? எஃப் மேஜர் தோத்திரம். ஆமா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவர். இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தார். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகள் ஏசப்பா செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளும். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும். என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகள் ஏசப்பா. எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே.
கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. ஆமா, பாட்டு நான் நல்லா பாடுனேன்னா எவ்வளோ மார்க் போட்டிய சோதரன்? கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஒருத்தராக வந்து பாட போகிறோம். ஏற்கனவே 2 வாய்ப்பு கொடுக்குறோம், மார்க் போடுங்க. ஆளுகளை பாரு, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினா கூட மாட சேர்ந்து பாடுறதுக்கு என்ன? ஆமேனா? தெரிஞ்ச பாட்டு தானே, பழைய பாட்டு தானே, அது என்ன சண்டைக்காரன மாதிரியே பார்க்குறீங்க சோதரா? கூப்பிட்டு புட்டு அப்புறம் ஆளை கொலை செய்கிற மாதிரியே பார்க்கறது சோதரா. வாய்ப்பில்லை ராஜா. ஹல்லேலூயா. பாடலாமா? கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகள் இயேசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகள் இயேசப்பா. இறுதி வரை என் குடும்பம் இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு இயேசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளும். Once again, எத்தனை இயேசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகள் இயேசப்பா செய்தாரே. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய், சபையாய், குடும்பங்களாய் உம்முடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அதிகாரத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பம் அந்த குடும்பம்லாம் இல்லை. ஆண்டவருக்கு குடும்பம்னா உயிர். தோத்திரம். வேதாகமும் திருமண பந்தத்தில் தான் தொடங்குது, திருமண பந்தத்தில் தான் முடியுது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள். தோத்திரம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவன் இணைஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான்னு சொல்லுது. அப்படின்னா தகப்பன் தாய் உறவை தாண்டி கணவன் மனைவி உறவுங்கிறது அத்தனை ஆழமானது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உறவுக்குள்ள தகப்பனும் தாயும் அதிகமாக மூக்க நுழைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அவங்கள வாழ விடுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் கடைசி வரைக்கும் ஆமேன்னு சொல்லலாட்டாலும் அதைத்தான் வேதம் சொல்லுது. ஐயோ தோத்துறேன். வாழ்க வளமுடன். அப்போ குடும்ப உறவை ஆண்டவர் கனப்படுத்துறாரு, குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும். ஏதேன்ல வச்சாரு மகிழ்ச்சி. ஏதேன்னா அர்த்தம். அப்போ மனுஷன் குடும்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் தேவனுக்கு விருப்பம்.
நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனை படைச்சிட்டு மனுஷனுக்கு வேண்டியது ஆண்டவர் படைக்கல. குடும்பத்தை உருவாக்கிட்டு குடும்பத்துக்கு வேண்டியது ஆண்டவர் படைக்கல. மனுஷன் வேணா கல்யாணம் பண்ணிட்டு மண்டையை பிச்சுக்கிடுவான். ஆத்தாடி, இனி இவளுக்கும் சேர்த்து சோத்த போடணும் போலையே, தோத்துறான். இவளை எப்படா காப்பாற்றுறது, தோத்துறான். புள்ள வெட்டிகளை பெற்றுருவான். பெக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை. டிக்கெட்டுகளை வரிசையாக பெற்று போட்டு அப்புறம் யோசிக்கிறது. இதுகளுக்கும் சோத்த போடணும் போலையே, அண்டராயிரம் வாங்கி கொடுக்கணும் போலையே, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் போலையே, தோத்துறோம். ஐயோ அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிடுவான். இதுதான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. மனிதனுக்கு வேண்டிய, குடும்பத்திற்கு வேண்டிய எல்லாத்தையும் ஏற்கனவே படைச்சிட்டு தான் அதை அனுபவிக்கிற குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். அவனை கொண்டு வந்து ஏதேனில் வச்சாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஒவ்வொரு நாளும் விசிட்டிங் வருவார். தோத்தரான். தன் பிள்ளை எப்படி இருக்கான், தன் மக எப்படி இருக்கா, குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பங்கள் மேல அக்கறை கொண்ட ஒரே ஒருவர் தேவன் மட்டும்தான். அதனாலதான் தோத்திரம் நம்ம ஸ்தாபனத்தில் இப்படியெல்லாம் தோத்திரம் ஆங்காங்கே குடும்பங்களுக்குன்னு தனியாக கூட்டங்களை ஒழுங்கு செய்யும்படி ஊழியர்களை தேவன் பாரப்படுத்தி இன்னைக்கு நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்தந்த கிராமத்தில் அந்தந்த தெருவில் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு குடும்பம் தோத்திரம் சரியா இருந்துட்டா, ஆசீர்வாதமா இருந்துட்டா, தேவனை பிரதிபலிக்கிற குடும்பமா இருந்துட்டா, அந்த தெரு, அந்த கிராமம், அந்த பட்டணம் முழுசுமே கர்த்தர் பக்கம் திரும்பும். அதனாலதான் நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்தந்த கிராமங்கள்ல அவர் பிள்ளைகளா நம்மளை வச்சிருக்கிறார். ஈபி ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்புக்கு பின். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்ம குடும்பம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டோமா, நம்ம குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லாமலே ஜனங்களுக்கு தெரியணும். நம்ம சுபாவங்கள் மூலம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கறதின் மூலம், நாம் அனுபவிக்கிற நன்மைகள், ஐஸ்வர்யம், இவைகளை ஜனங்கள் பார்க்கும்போது இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தாண்டா இவங்களை இப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு. அந்த அண்ணனுக்கு அக்காவுக்கு இடையில ஒரு சண்டை கிடையாது, வம்பு கிடையாது, வருத்தம் கிடையாது. பிள்ளைகளை பாரு எப்படி வளருதுன்னு, எப்போ பாரு இந்த குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுக்கு காரணம் அவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தாண்டா. நாமளும் அந்த ஆண்டவரை தேடி போனால் நம்ம குடும்பமும் உருப்படும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து ஆலயத்தை நோக்கி ஓடி வரணும். ஆனால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை உலகம் பார்க்குதா, வரமாட்டான். நம்மளை பார்க்காம இருந்தால் கூட சர்ச்சுக்கு வந்துடுவான். நம்ம குடும்பத்தை பார்க்காம இருந்தால் கூட அவன் வந்துடுவான். ஆனால் நம்மளை பார்க்குறான் பாருங்க, அதனால தான் வரமாட்டான். ஏன்னா நம்ம குடும்பம் அப்படி இருக்கு. ஏசு ரத்தம் ஜெயம், நீயா நானா, ஒரே சண்டை கலவரம். சர்ச்சில் வந்தா சிக்கு புக்கு சக்கு புக்கு. அந்நிய பாஷைக்கு பஞ்சமே இல்லை. தோத்திரம். ஆவியில் நிரம்ப, இங்கே இருக்கிற சன்னலை உடைக்க, சேரை உடைக்க, பக்கத்தில் இருக்கிற அக்கா காலை மிதிக்க, தோத்திரம். அதான் பரவசம். ஆனால் வீட்டில் ஆத்தாடி தோத்திரம். ஆமாம், இங்கே அந்நிய பாஷை, அங்கே அநியாய பாஷை. தோத்திரம். இங்கே சாத்தாங்கூட சண்டை போடுறேன்னு சொல்கிறது, அங்கே வீட்டில் புருஷன் கூடயும் பொண்டாட்டி கூடயும் மாமியார் கூடயும் ஒரே சண்டை. அப்போ கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களா இல்லை. அநேக விவாகரத்து கேஸு கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் நடக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. தேவ நாமம் பிரஜாதிகளுக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களால் தூஷிக்கப்படுது. இதுதான் தேவனா? இதை தான் வேதம் நமக்கு சொல்லுதா? இப்படித்தான் வாழுவதற்கு தேவன் நம்மளை இணைச்சாரா? யோசித்து பாருங்க. தோத்திரம். நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிற தேவன். வேதத்தில் பாருங்க, ஒவ்வொரு குடும்பமா ஆண்டவர் தெரிஞ்சிருப்பாரு, அவங்கள ஆசீர்வச்சிருப்பார், அவங்கள பயன்படுத்தி இருப்பாரு, அவங்க நடுவில் வாசம் பண்ணியிருப்பாரு. ஏனோக்கு குடும்பம், நோவா குடும்பம், ஆபிரகாம் குடும்பம், ஈசாக்கு குடும்பம், யாக்கோபு குடும்பம், மோசே குடும்பம், யோசுவா குடும்பம், இப்படின்னு தோத்திரம் குடும்பங்களை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. குடும்பங்களை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. அவர் ஒரு நாளும் ஆம்பளை ஆளு மட்டும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. தோத்திரம். அவருக்கு எல்லாருமே ஒன்று தான். அவருக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை.
மீசை இருந்தாப்புல அவங்கள பெருசுன்னும் தோத்திரம் சகோதரிமார்களை குறைச்சும் கர்த்தர் சொல்றவரே இல்லை. இன்னும் சொல்ல போனா தோத்திரம் சகோதரிமார்கள் சபையில் மிகப்பெரிய பங்காளிகள். தோத்திரம் நான் அதை எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்க இல்லைன்னா நிறைய சபைகளே இல்லை. தோத்திரம் இவங்க இல்லைன்னா நிறைய ஊழியங்களே இல்லை. அதுக்கு நம்ம அள்ளியில சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். உபாச கூட்டமாக அவங்க தான் இருப்பாங்க, ஊழியமாக அவங்க தான் இருப்பாங்க. தோத்திரம் இரவு ஜோமாக அவங்க தான் இருப்பாங்க, சபையை சுத்தம் பண்ணுறதா அவங்க தான் பண்ணுவாங்க, வீட்லேயும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, சபையிலையும் சகல காரியம் பார்ப்பாங்க. தோத்திரம் இப்படி எல்லா காரியத்திலையும் சகோதரிகள் பல விஷயங்களில் சங்கடங்களுக்கும் அவங்க காரணமாக இருப்பாங்க. தோத்திரம் ஆமாம், பல காரியங்கள் அவங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாத்துலேயும் நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கீங்க. அதாவது வீட்டு கூட்டமாக தோத்திரம், ஊழியமாக, சபையா, ஆராதனையா, எல்லாத்துலேயும் மெஜாரிட்டியாக இருக்கீங்க. ஆனால் நரகத்தில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடாது. தோத்திரம் பரலோகத்துலேயும் நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கணும். அல்லையா சொல்லுங்கள். அதனால தான் பைபிள் சொல்கிறது தோத்திரம் புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை என்ன செய்கிறாளா? கட்டுகிறாள். புருஷனை கூட அப்படி சொல்லலை, தன் வீட்டை கட்டுகிற பொறுப்பு சகோதரிக்கு தான் பைபிள் சொல்லுது. இருக்கிறீங்களா? பெருமைப்படாதீங்க. தோத்திரம் நான் சொல்றதை மட்டும் கேட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேனா? பெருமைப்படுறது புத்தி இல்லாத மனைவி. தோத்திரம் ஆமாம், கர்த்தர் உங்களை கிருபையா வச்சிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் எந்த பகுதி படித்தாலும் அதை நம்ம எல்லாருக்கும் காமனாக தான் பேசுகிறாரு. ஆபிரகாம் பற்றி படிக்கும்போது அம்மாமார்களுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தெபொராளை பற்றி படிக்கும்போது அது சகோதரர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தோத்திரம் வேதத்தில் குறிப்பிடுகிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் அது நமக்கு எல்லாருக்குமே பொதுவான பாத்திரங்கள் தான். தோத்திரம் குடும்பங்களை கனப்படுத்துகிற நேசிக்கிற தெய்வம். உங்கள் குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நீங்கள் எழும்பணும், நீங்க சாதிக்கணும், நீங்க பிரகாசிக்கணும், நீங்க பயன்படணும், தேவ நாமத்தை இந்த உலகத்துல குடும்பமா உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். பக்தியுள்ள சந்ததியை நீங்க பிறப்பிக்கணும். மாம்ச பிரகாரமா நீங்க பிள்ளைகளை பெத்து போடுறது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய சந்ததியை நீங்க பிறப்பிக்கணும், ரட்சிப்பின் சந்ததியை பிறப்பிக்கணும். ஆயிரங்களை லட்சங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற குடும்பங்களா நீங்க எழும்பி பிரகாசிக்கணுங்கிறதா ஒவ்வொரு குடும்பத்தை குறிச்சும் தேவனுடைய திட்டம். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு குடும்பத்தை நான் தோத்திரம் உங்களுக்கு முன் வைத்து, ஆசீர்வாதமான குடும்பம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட குடும்பம், ஆண்டவருக்காக பயன்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்னு ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். யோய்தா என்னும் ஒரு ஆசாரியனின் குடும்பம். தோத்திரம் ஆமாம், யோய்தா பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரில. தோத்திரம் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தோத்திரம் நம்பித்தான் பிரசங்கம் பண்ணுறோம். தோத்திரம் எல்லா விசுவாசிகளும் பைபிள் படிக்கிறாங்கன்னு தான் நாங்களும் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். படித்தான் நல்லது. இருக்கிறீங்களா? பைபிள் படிங்க, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்பம் நல்லா இருக்கும். தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21, 22, 23 தோத்திரம் ஆமாம் சொல்ல போனால் 24 இந்த அதிகாரங்களிலே அந்த குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். தோத்திரம் கவனியுங்கள். தோத்திரம் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம். முதல்ல நான் பேக்ரவுண்டை, அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள போகலாம். தோத்திரம் இஸ்ரவேலிலே யோசபாத் காலத்துக்கு பிறகு, யோசபாத் ஒரு தேவனுக்கு பயந்த ராஜா, கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு ராஜா. ஆனால் அவன்கிட்ட இருந்த ஒரு 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 பலவீனமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆகாப்பு குடும்பத்தோட சம்பந்தம் கலந்துருந்தான். தோத்திரம் ஆகாப்பு கூட அவனுக்கு ஒரு கனெக்ஷன். ஆகாதவர்களோட நம்ம கனெக்ட் ஆனோம்னாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூஜ்யமாயிரும். தோத்திரம் பலமுறை ஆண்டவர் யோசபாத்துக்கு இதை எச்சரித்தார். ஆகாப்பு குமாரன் அகசியாவோடையும் அவருக்கு கனெக்ஷன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஆகாபின் குமாரன் யோராமோடையும் அவருக்கு கனெக்ஷன் இருந்துச்சு. சரி, இந்த யோராமுக்கு தான் தோத்திரம், அதாவது யோசபாத்து ஆகாபின் குமாரத்திய
தன்னுடைய குமாரன் யோராமுக்கு திருமணம் செஞ்சிருந்தாரு. யோராமுக்கு, அந்த யோராமின் மகள் பேரு மனைவி பேரு அத்தாலியாள். சொல்லுங்க, அவ பேர் என்னதுங்க? அத்தாலியாள். தோத்தரன். இந்த ஆகாப்புனுடைய ராஜ்யபார காலத்தில், அதாவது அத்தாலியாளுடைய தகப்பன் தோத்தரன், அந்த ராஜ்யபார காலத்தில், அவனுடைய காலத்தில் தேவனுக்கு விரோதமா, நியாயப்பிரமாணங்களுக்கு விரோதமா எசபேல் ஆகாப்புடைய மனைவி, இவங்க 2 பேரும் தேவனை அதிகமாக காயப்படுத்தினாங்க. தேசம் ஃபுல்லா விபச்சாரம், வேசித்தனம், அருவருப்புகள், பாகால் வணக்கங்கள் பெருகி போயிருந்த காலம். அதனால தேவன் ஆகாப்பின் குடும்பத்தை கருவறுக்க விரும்பினாரு, முற்றிலுமா அழித்து போட விரும்பினாரு. இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் யெகூ என்கிற ஒருவனை ராஜாவா கர்த்தர் ஏற்படுத்தினாரு. அவன் கையில இந்த ஆகாப்பு குடும்பத்தை அழிக்கிற உத்தரவாதத்தை ஆண்டவர் தந்தார். தோத்தரன். நடந்தது என்ன? யெகூ எழும்பி போய் ஆகாப் குடும்பத்தை எல்லாம் அழிக்கிறான். ஆகாப்புடைய குமாரன் யோராம் அவனையும் கொன்று போடுகிறான். ஆகாபின் மனைவி எசபேல் தோத்தரான், அவளையும் கொன்று போடுகிறான். தோத்தரான். இருக்கிறீங்களா? தோத்தரான். இப்போ அந்த ஆகாபுடைய குமாரத்தி பேர் தான் அத்தாலியாள். அவ எங்க வாக்கப்பட்டு வந்திருக்கிறா? அவ எங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறான்னா யோசபாத்து குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறா. இது யூத சாம்ராஜ்யம். கொஞ்ச நேரம் குழப்புற மாதிரி இருக்கும். தோத்தரம் குழப்ப மாட்டேன். உங்களை குழப்பம் எனக்கு தெரியாது. அல்லையா சொல்லுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. தோத்தரம். யோசபாத்து குடும்பம் யூதா குடும்பம், யூத சாம்ராஜ்யத்தின் குடும்பம். ஆகாபின் குடும்பம் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் குடும்பம். அப்போ ஆகாபு குடும்பத்தில் ஆகாபின் குமாரத்தி தான் அத்தாலியாள்னு பைபிள் சொல்லுது. அவ யோசபாத்து குடும்பத்தில் வாக்கப்பட்டு வந்திருக்கிறா, கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறா. தோத்தரன். இருக்கிறீங்களா? தோத்தரன். அங்க யெகூ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகாபின் குடும்பத்தை கருவறுக்கும் போது இந்த அத்தாலியாளோட மகன் இங்க இருக்கிறா பாருங்க. அத்தாலியாள் யோசபாத்து வீட்டில், அவ யோசபாத்துக்கு மருமக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அத்தாலியாளோட மகன், அவன் தான் இங்க ராஜாவா இருக்கான். அவன் பேர் அகசியா. அவன் என்ன பண்ணிருப்பான்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு தன்னுடைய மாமனை பார்க்க போயிருப்பான். குடும்ப உறவு இல்லையா, ஆனால யோராம் அவனை பார்க்க போயிருப்பான். அந்த சமயத்தில் யெகூ என்ன பண்ணிடுவான்னா, இந்த அகசியாவையும் கொன்றுவான், அத்தாலியாளுடைய மகனையும் கொன்னுடுவான். தோத்தரன். கொன்னதுனால இப்போ என்ன நடக்கு? தோத்தரம். ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஹிஸ்ட்ரியை சொன்னால் தான் அடுத்து என்னுடைய பிரசங்கம் பூர்த்தி ஆகும். தோத்தரம். இந்த அத்தாலியாளுக்கு டென்ஷன் ஆகிடும். அத்தாலியாளுக்கு டென்ஷன். என் மகனை கொண்டுட்டாங்களே, யெகூ கொண்டுட்டான். இவ எழும்பி போய் யெகூவைத்தான் கொல்லணும், யெகூவோட தான் சண்டை போடணும், யெகூவோட தான் யுத்தம் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த அத்தாலியாள் என்ன பண்ணுவா, ராஜ்ய வம்சத்தில், ராஜ வம்சத்தில், அதுவும் யூத ராஜாக்கள் வம்சத்தில் தான் குடும்பத்தில் இருந்த எல்லாரையும் கொன்றுவான். இருக்கீங்களா? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஏன்னா இவ எசபேலோட வாரிசு, இவ ஆகாபின் குமாரத்தி, இவ அந்த வீட்டில் வளர்ந்தவ சின்ன வயசுல இருந்து. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவங்க. அதனால இவளும் ஆண்டவர், ஆண்டுடைய வசனம், உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம் இதில் ஈடுபாடு இல்லாமே வளர்ந்துட்டா. இவளுக்கு அப்ப இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகள்னாலே பிடிக்காது, எசபேல் மாதிரியே. அதனால இங்க கோபத்தில் ராஜ வம்சத்தில் தாவீதின் குடும்பத்தில் இருந்த எல்லாரையும் கொன்றுவான். கொன்னுட்டு இவளே ராஜாத்தி ஆயிருவா. கொன்னுட்டு இவளே ராஜாத்தி. அத்தாலியாள் அரக்க குணம் கொண்டவ, அரக்க குணம் கொண்டவ, தேசத்துக்கு ராஜாத்தி ஆயிருவா. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கிறா பாருங்க. அந்த நேரத்தில் இவளோட மக, இந்த அத்தாலியாளோட மக பேர் தான் யோசேபியாத். சொல்லுங்க அந்த வார்த்தையை சத்தமா எல்லாரும். யோசேபியாத்.
இவள்கிட்ட வளர்ந்தவதான், இவ மகதான், இவளோட பிள்ளைதான். ஆனா அவ இவள மாதிரி இல்லை. அவ யோய்தா என்கிற ஆசாரியனுக்கு மனைவி. அவ வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயம், அவளை யோய்தாவுக்கு கட்டி கொடுத்துருந்தாங்க. சோதரன் ஒரு ஆசாரியனுக்கு கல்யாணம் பண்ணி போயிருந்தா. இருக்கிறீங்களா? அதனால அவ மனசெல்லாம் கர்த்தர், நியாயப்பிரமாணம், வார்த்தை, ஆண்டவர் அப்படிங்கிறது தான் நிறைஞ்சிருந்தது. நான் ஆகாப் வம்சம் அப்படிங்கிறத விட நான் யோசபாத்து குடும்பம் அப்படிங்கிறத அவ மனசுல நிறைஞ்சிருந்தது. அவ என்ன பண்றா, அந்த யோசேபியாத் என்ன பண்றா, தோதரம் இந்த அத்தாலியாள் தான் அம்மாகாரி எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ரத்த கலரியா கிடக்கு அரண்மனையே, எல்லாத்தையும் கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கா, செத்து விழுந்துகிட்டு இருக்கு எல்லாம். அந்த கேப்ல அகசியாவின் மகன் யாரு, அத்தாலியாளுக்கு பேரன், இந்த யோசேபியாத்துக்கு சகோதரனுடைய மகன். அண்ணனா இருந்தா அண்ணன் மகன், தம்பியா இருந்தா தம்பி மகன். அல்ல சொல்லுங்க. அப்போ சகோதரன் மகன், அவன் பச்சை புள்ள. அவன் பேர் என்னது? யோவாஸ். அவன் பேர் என்ன? யோவாஸ். அந்த புள்ள அந்த அரண்மனைக்குள்ள கிடக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அத்தாலியாள் கண்ணுக்கு அந்த பிள்ளையும் சிக்குனா, அந்த பிள்ளையை என்ன செஞ்சிருவா? கொன்றுவா. பிள்ளையும் கொன்றுவா. ஆனா இந்த யோசேபியாத் என்ன பண்றா, தன் தாய் அரக்க குணம் கொண்டவ கைக்கு தப்பு வித்து அந்த யோவாச பத்திரமா எடுத்துட்டு போய் ஆலயத்தில் வச்சு 6 வருஷம் அவனை வளர்க்கிறா. தோத்தரன். ஏன்னா தாவீதின் வம்சத்தில் தாவீதின் பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க அவங்க தான் ராஜாவா இருக்கணுங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அது தேவனுடைய நியமம், தேவனுடைய உடன்படிக்கை. ஆனா இந்த அத்தாலியால் இது எல்லாமே தெரிஞ்சும் எல்லாரையும் கொல்றா. ஆனா யோசேபியாத் மட்டும் அந்த ஒரு பிள்ளைய காப்பாத்தி எடுத்து ஆலயத்தில் வச்சு தான் புருஷன் கூட சேர்ந்து அவனை வளர்த்து தோதுறான். 7வது வருஷத்திலேயே அந்த யோவாச சிங்காசனத்தில் உட்கார வச்சு ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறான். இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணதோட விடல, யூதாவில் இருந்த அதிபதிகள் எல்லாம் ஒன்று திரட்டி, பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி, லேவியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி, ஐயோ அத்தாலியில் இல்லடா ராஜாத்தி, அவ அரக்க குணம் கொண்டவடா, அவ தேவ திட்டத்துக்கு எதிரானவடா, யோவாஸ் இன்னைக்கு ராஜகுமாரனை நான் காட்டுறேன், இங்க வாங்க பாருங்க, சிங்காசனத்தில் சீட்டில் உட்காந்துருக்கிறார் பாரு, இவர் தான் தாவீதின் வம்சம், இவர் தான் அடுத்த ராஜா, இவரைத்தான் நம்ம ராஜாவாக்கணும்னு தேசத்தையே ராஜா பக்கம் திருப்பி அத்தாலியாளையும் அழிச்சு அந்த யோவாச ராஜாவா உட்கார வைப்பா. தேசத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி, அமைதி, சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயாவா. யோ தம்பதியர் கூடுக குடும்ப முகாம்னு சொல்லிட்டு என்னையா பேசுகிற சோத்துறேன், ஒன்றுமே புரியலையா? யோசபேல்ன்ற, அத்தாலியாள்ன்ற, யோசபியாத்துன்ற ஒன்றும் புரியலையா? இப்போ வருவோம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை குறிச்சும் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இன்னைக்கும் தேசத்தில் அத்தாலியாளின் ஆவி, எசபேலின் ஆவி தேசத்தில் தலைவிரிச்சாடுது. ஆகாபின் ஆவி தேசத்தில் தலைவிரிச்சாடுது. ஆகாதவர்கள் தோத்திரம், ஆகாத அத்தாலியாள் அன்னைக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த மாதிரி. நான் சொல்றது புரியுதா? ஆகாத அத்தாலியாள் அன்னைக்கு தேசத்தை அரசாண்ட மாதிரி. புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா சோத்திரம், பெருஞ்சோத்திரம். அல்ல சொல்லுங்க. இன்னைக்கு தேசம் அப்படிதான் கிடக்கு. அத்தாலியாள் சீட்டில் உட்கார்ந்துருந்தா தேசம் எப்படி தேவனை தேடும்? தேசத்தில் எப்படி பக்தி இருக்கும், வைராக்கியம் இருக்கும், உண்மை இருக்கும், ஆராதனை இருக்கும், துதி இருக்கும். யூதாவுக்குள்ள, இஸ்ரவேலுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயமே இல்லை. தோத்திரம். அப்படித்தான் அன்னைக்கு தேசம் இருந்துச்சு.
ஆனா அந்த அத்தாலியாளின் ஆளுகைக்குள்ள இருந்துதான் தான் திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் எழுப்பினார். ஒரு யோய்தா குடும்பத்தை கர்த்தர் எழுப்பினார். ஒரு யோசேபியாத் குடும்பத்தை கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற குடும்பமா, அரக்க வல்லமைகளை அழிக்கிற குடும்பமா, அசுத்தங்களை அருவருப்புகளை அழிக்கிற குடும்பமா, தேவ நாமத்தை உயர்த்துகிற குடும்பமா, உங்க குடும்பத்தை கர்த்தர் கரத்தில் எடுக்க விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்றைக்கு 6 வருஷம் அத்தாலியால் அரசாண்டாலும் அந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தாவீதின் குமாரனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிங்காசனத்தில் உட்கார வைக்க தேவனுக்கு ஒரு குடும்பம் போதும், ஒரு குடும்பம் போதும். இந்திய தேசத்திலும் I want to say a prophecy. இந்திய தேசத்திலும் தாவீதின் குமாரனை ஆளுகிறவராக அமர பண்ண இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற இந்த குடும்பங்கள் போதும். உங்க குடும்பம் போதும். நீங்க தேவன் விரும்புகிற ஒரு குடும்பமா எழும்பிட்டா அசுத்த அந்தகார ஆளுகை அழியும், தேவகுமாரனின் ஆளுகை மலரும். இந்தியாவில் ஏதேதோ மலர முடியும்னா எழுப்புதல் மலராதா என்ன பேச்ச காண? தந்திரத்தாலே மந்திரத்தாலே எந்திரத்தாலே ஏதேதோ மலர முடியும்னா அபிஷேகத்தாலே ஆவியானவராலே தேவன் தெரிந்து கொண்ட மக்களாலே நம்ம குடும்பத்தாலே நம்ம சபையாலே எழுப்புதல் மலர்ந்தே. அதாவது நீங்க எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணும், நாம தான் பிரச்சனையை பார்ப்போம், ஆண்டவர் பிரச்சனைக்கு தீர்வை பார்ப்பாரு. ஆமா, எல்லாரும் ஐயோ அத்தாலியாள் அத்தாலியாள், ஐயோ 6 வருஷம் அரசாள்றாளே, தேசம் மோசமா போய்கிட்டு இருக்க இஸ்ரவேல்ல, அந்த யூத ராஜ்யத்தில் எல்லாருமே அத்தாலியாளுக்கு சரண்டர் ஆயிட்டான், வேற வழி இல்லை. அவளுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு நிற்கிறான். அவளை தான் இப்போ ராசாத்தி வாழ்க வாழ்கன்னுக்கிட்டு இருக்கிறான். தேசமே கெட்டு போச்சு, தேசமே மோசமாக கிடக்கு. ஏன்னா எல்லாருமே அத்தாலியாளை பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அத்தாலியாளை பார்க்கல, அந்த அத்தாலியாளை அழிக்க தான் சித்தத்தை நிறைவேற்ற யூதாவுக்குள் ஒரு குடும்பத்தை பார்க்கிறார். யூதாவுக்குள் ஒரு குடும்பத்தை பார்க்கிறார். இருக்கீங்களா? இன்னைக்கும் இந்தியாவில் எத்தனையோ வித்தியாசமான காரியங்கள் நடக்கு. தேவ நாமத்திற்கு எதிரா அசுத்தங்கள் அருவருப்புகள் நடக்கு. தேவன் அதையெல்லாம் பார்க்கல, அவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கிறாரு. நீ எழும்புனா, எனக்காக நீ எழும்புனா, உன் குடும்பம் எழும்புனா, நீ செயல்பட்டா, உன் குடும்பத்தை அர்ப்பணிச்சினா, அத்தாலியால ஆஃப், எசபேலும் ஆஃப், அருவருப்புகள் ஆஃப். தேசத்தில் தேவ நாமம் எழும்பும், ஆராதனை எழும்பும், துதி எழும்பும், எழுப்புதல் எழும்பும், தேவ நாமம் மகிமைப்படும். இருக்கீங்களா? ஒரு குடும்பம், அதுவும் அத்தாலியால் வீட்டில இருந்தே தூக்குனாரு. தோத்தரான் அவ வாரிசவே தூக்குனாரு, அவ குடும்பத்துக்குள்ள இருந்தே தூக்குனாரு. தேவனால் கூடாத காரியம் சும்மா. இருக்கிறீங்களா? சர்வ வல்லவர் ஆராதிக்கிறோம். நாம உலகம் பார்க்குற மாதிரி அவர் நம்மளை பார்க்கறதே இல்லை. அவர் நம்மளை கையில் எடுத்தாரு, அவர் கரத்தை நம்ம மேலே வச்சாரு, தேசமே அரளும், அந்தகாரங்கள் அதிரும். ஏங்க உங்கள் குடும்பத்தை பரலோகம் அப்படி பார்க்குதுங்க. நமக்கு தாங்க இன்னும் கண்ணாடி சரியில்லை. நம்ம குடும்பத்தை அந்த மாதிரி பார்க்குற பார்வை நமக்கு இன்னும் வரல. கடன் வாங்கியே சாப்பிட்ற குடும்பமாக நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சண்டை போட்டே சாகிற குடும்பமாக நம்ம குடும்பத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாமியாரோட மருமக, மருமகளோட மாமியா, புருஷன் கூட பொண்டாட்டி, பொண்டாட்டியோட புருஷன், ஒரே சண்டையும் யுத்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கிற குடும்பமாக தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் வீட்டில் சண்டை இல்லையா, போடுவோண்டா சண்டை சபையில், தோத்துறோம் அப்படின்னு சபையில் சண்டை போடுறதுக்கு கிளம்பி வரோம்.
புருஷன் முன்னாடி இன்னைக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு பாசு கூட போடுவோம்டா சண்டை அப்படின்னு. அப்படித்தான் நம்ம குடும்பத்தை பத்தி நாம நினைக்கிறோம். நோ, நம்ம குடும்பத்தை பத்தி பரலோகத்துக்கு பெரிய திட்டம். 5 பாயிண்ட் சொல்ல போறேன். யோய்தா யோசபியாத் குடும்பத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிச்ச குடும்பம், தேவனால பயன்படுத்தப்பட்ட குடும்பம், தேசத்தையே மாற்றின குடும்பம், அந்தகாரத்தை அழிச்ச குடும்பம், அத்தாலியால மேற்கொண்ட குடும்பம், தேவனுடைய இருதயத்தை மகிழ்வித்த குடும்பம். ஆமே, நம்ம குடும்பமா அப்படிப்பட்ட குடும்பமா மாறணுமா? உன்னதத்தை உயர்த்துங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆண்டவரே, சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, சொல்லாதவங்கள ஒரு 6 மாசம் அப்படியே விட்டுருங்க. தோத்துறேன். இப்ப சொல்றாங்களா பாப்போம். உன்னதத்தை உயர்த்துங்கள். சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். 2வது, உடன்பட்டு பயணியுங்கள். சொல்லுங்க. என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் அப்புறம் பேசுவேன். தோத்துறேன். உடன்பட்டு பயணியுங்கள். 3வது, உடன்படிக்கைக்கு உட்படுத்துங்கள். சொல்லுங்க. யார எவர நம்ம தியானிப்போம். தோத்துறான். உடன்படிக்கைக்கு உட்படுத்துங்கள். தோத்துறான். 4வது தோத்துறான். உறவுகளை கனப்படுத்துங்கள். சொல்லுங்க. தேவன் நமக்கு தந்த உறவுகளை கனப்படுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா 5வது தோத்துறான். ஊழியம் செய்யுங்கள். சொல்லுங்க. ஊழியம். சரி. உன்னதத்தை உயர்த்துகிற குடும்பம், பரலோகத்தையே பார்க்கிற குடும்பம், தேவனை மட்டும் கனம் பண்ற குடும்பம். எங்களுக்கு வேற எதுவும் பெருசு இல்லை, எங்களுக்கு ஆண்டவர் தான் பெருசு அப்படின்னு சொல்ற குடும்பம் யோய்தா குடும்பம், யோசபியாத்து குடும்பம். இவங்க 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க இப்போ வசனத்துக்கு வருவோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் நான் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். 22:11. ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாத படிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். 12ஆம் வசனம். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். நல்ல சொல்லுங்க. அந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க. இவ யோசபாத் என்கிற ராஜாத்திக்கு பேத்தி. ராஜாத்திக்கு பேத்தி. நல்லா கவனிக்கணும். ஆமா. யோராம் என்கிற ராஜாவுக்கு குமாரத்தி. ராஜாவுக்கு குமாரத்தி. அகசியா என்கிற ராஜாவுக்கு சகோதரி. அடடடடடடடா. ஒரு ராஜாவுக்கு பேத்தி, ஒரு ராஜாவுக்கு மக, ஒரு ராஜாவுக்கு சகோதரி. நான் ஒரு ஆமா தோத்துற பொசிஷன் பாருங்க. இவங்க தாத்தாவும் ராசா, இவங்க அப்பாவும் ராசா, இவங்க அண்ணனும் ராசா. சொல்லுங்க. ஆனா இவங்க அம்மா அத்தாலியாள் மோசக்காரி, நாசக்காரி. மோசக்காரி, நாசக்காரி. இப்போ எல்லாரையுமே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவங்க அம்மாக்காரி. இவளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு யோசேபியாத்துக்கு. என்ன ஆப்ஷன்? ஆஹா, எல்லாரையும் கொல்றாளே நம்ம அம்மா, ஐயோ பேய் பிடிச்சு தோத்துறான். இப்படி கொல்றாளே, இவ கொல்லணும்னா அங்க போய் யாரு எகுவெல்லாம் கொல்லணும். அதை விட்டு போட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளையே கொண்டுகிட்டு இருக்கிறாளே. அவ கண்ணில் பட்டா ஒருவேளை நம்மளை கொன்னாலும் கொல்லலாம். தோத்துறான்.
ஒன்று செய்வோம், அம்மாவை போய் கட்டி பிடிச்சி அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து, அம்மா நான் உன் கூட்டணி, தோத்துறான். நான் உன் கூட தான் நிற்கேன், தோத்துறான். ஒரு அருவாளை என் கையில் கூட நானும் சேர்த்து என்ன செய்கிறேன், வெட்டுறேன் அப்படின்னு அம்மாவோட ஒட்டிக்கலாம், அம்மாவை சந்தோஷப்படுத்திடலாம், அம்மாவை ஒசத்தலாம், அம்மாவை சார்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவ முடிவெடுக்கலாம். இல்லைன்னா ஏ கிறுக்கி, ஏ பேயி, தோத்துறான், நீ எனக்கு தாய் இல்லை, நீ எனக்கு பேய், ஏசரத்த ஜெய, நீ கிறுக்கு பிடிச்ச பொம்பளை, வாங்கூட நாயனத்துக்கு நிற்கணும், தோத்துறான். நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் என் கர்த்தர் பக்கம் தான் நிற்பேன், நான் தேவன் பக்கம் தான் நிற்பேன், தேவ வார்த்தையின் பக்கம் தான் நிற்பேன், நியாயப்பிரமாணத்தின் பக்கம் தான் நிற்பேன். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, தாவீதின் குமாரர்களில் ராஜா இல்லாமல் போவதில்லை. தாவீதின் குமாரர்கள் தான் சிங்காசனத்தில் ராஜாவா உட்காரணும். அது கர்த்தருடைய வார்த்தை. அதனால நான் கர்த்தருடைய வார்த்தையின் பக்கம் தான் நிற்பேன், தேவன் பக்கம் தான் நிற்பேன், உன்னதர் பக்கம் தான் நிற்பேன், அவரை மட்டும்தான் உயர்த்துவேன், அவரை மட்டும்தான் சார்ந்திருப்பேன். எனக்கு தோத்துறோம், என் அம்மா பெருசு இல்லை, அல்லையா, எனக்கு என் உசுறு பெருசு இல்லை, எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லை, எனக்கு கர்த்தர் தான் பெருசு, கர்த்தர் வார்த்தை தான் பெருசு, கர்த்தருடைய சத்தியம் தான் பெருசு. என் புருஷனும் நானும் கர்த்தர் பக்கம் தான் நிற்போம். இருக்கீங்களா? யோய்தா அவர் மீசக்காரரு, சோத்திரம். அவர் உடனே யோசபியாத்தே இங்கே வா, குண்டக மண்டக்கு இந்த நேரத்தில் யோசனை பண்ணாத, தோத்துறோம். நமக்கு ரொம்ப தந்திரமா தோத்துறோம், ஞானமாக தப்பிக்கணும்னா ஒரே ஐடியா தான் இருக்குது. உங்கள் அம்மா கொடியை தூக்கிடுவோம், தோத்துறோம். உங்கள் அம்மா பக்கம் சார்ந்துருவோம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறலாம். ஆமாம், இப்போ அவள் கொலகாரி பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, கண்ணில் சிக்கணும்னு நம்மளையும் காலி பண்ணிடுவா, வேணாம் இந்த வம்பு, தோத்துறோம். அவள் கூட சேர்ந்து நிற்போம், அம்மா வாழ்க அப்படின்னு பாடுவோம் அப்படின்னு யோய்தா சொன்னாரா? சொல்லுங்கண்ணே. இல்லை, யோய்தாவும் யோசபியாத்து மாதிரி தான், யோசபியாத்தும் யோய்தா மாதிரி தான். ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் இணைஞ்சு கர்த்தரை மட்டும் உயர்த்தினாங்க. புரியுதா? இன்னைக்கு நம்ம குடும்பம் உறவை உயர்த்துற குடும்பமா இருக்கா, உன்னதரை உயர்த்துற குடும்பமா இருக்கா, உலகத்தை உயர்த்துற குடும்பமா இருக்கா, உன்னதத்தை உயர்த்துற குடும்பமா இருக்கா? யோசிங்க. எப்ப ஞாயிற்றுக்கிழமைய கட்டடிச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்கு போறோமோ அப்ப நாம யாரைத்தான் உயர்த்துறோம்? மச்சானையும் மாமனையும் சித்தப்பனையும் உறவையும் தான் உயர்த்துறோம். கர்த்தர் நமக்கு பெருசுன்னு இருந்தா கட்டடிப்போமா? ஆலயத்துக்கு சர்ச்சை கட்டடிப்போமா? 3 வாரம் கிளம்பி போயிடுறது பொசுக்கு பொசுக்குன்னு, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன். 4வது வாரம் சர்ச்சுக்கு வந்து உயிரான 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 இயேசு. அவர் சொல்லுவார், சரியான 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 லூசு. என்ன பேச்சக்கானா? உனக்கு நான் உசுரா? உனக்கே ஓவரா தெரில புழுகாண்டி. பாட்டை பாரு. போன வாரம் எங்கே இருந்த, அதுக்கு முந்தின வாரம் எங்கே இருந்த, இந்த வாரம் எவனும் பத்திரிக்கை வைக்கல போல தெரியுது, பிரியாணிக்கு வாய்ப்பு இல்லை, கிளம்பி இங்கே வந்துட்டேன், தோத்துறான். உங்கள் பாஸ்டர் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாருன்னு உடனே வேற வழி இல்லாமல் நீயும் உயிரான. எனக்கு அவன் உசுறுனா ரொம்ப பிடிக்கும், போட்டுறவா? என்ன பேச்ச காணா? கொஞ்சம் யோசிங்க மேடம், கொஞ்சம் யோசிங்க பிரதர். ரட்சிச்சது அவரு, வாழ வைக்கிறது அவரு, சோறு போடுறது அவரு, ஜீவனோட வச்சிருக்கிறது அவரு, குடும்பத்தை கொடுத்தது அவரு, பிள்ளைகளை தந்தது அவரு, புருஷனை உசுரோட வச்சிருக்கிறது அவரு, பொண்டாட்டிய உசுரோட வச்சிருக்கிறது அவரு, எல்லாமே அவரு. ஆனா அவரை பின்னுக்கு தள்ளிட்டு, அவர் வார்த்தையை பின்னுக்கு தள்ளிட்டு, வசனத்தை பின்னுக்கு தள்ளிட்டு, மச்சான் மாமா, நான் மச்சான் நான் மாமா. அன்னைக்கு வெட்டி 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 இழுத்துட்டு கிடந்தைய, அன்னைக்கு நான் மச்சான் நான் வந்து பார்த்தான், செத்து போயிடுவேன் நினைச்சான். இன்னும் சொல்ல போனா சாகட்டும்னே வேண்டுனான். ஆனா கர்த்தர் ஆலயத்துக்கு ஒன்ன வந்து போட்டதுனால தேவன் உன்னை உசுரோட வச்சிருக்கிறார். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை.
சும்மா அன்னைக்கு ஒரு தேவை நின்னப்போ அவனா காப்பாத்துனா. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, கத்தரை தாண்டி உங்க மேல அக்கறை உள்ள ஆளு ஒத்தாள சொல்ல. கத்தரை விட பெருசா ஒரு ஆளை சொல்ல. சும்மா கிளம்பிடுறது அப்படியே. கத்தரை எங்க உயர்த்துறான். அன்னைக்கு யோய்தாவும் யோசேபியாத்தும் தங்களுக்கு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு கத்தரை உயர்த்தல. லிசன் மீ, கத்தரை இந்த நேரத்தில் நம்ம உயர்த்தி கத்தருக்காக நின்னோம்னா ஒருவேளை அத்தாலியால் நம்மளை கொன்னாலும் கொல்லலாம். அது அந்த குடும்பத்துக்கு தெரியும். இவனை களவா எடுத்துட்டு போய் நம்ம வளர்க்குற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம ரெண்டு பேரையும் என்ன செய்வா, போட்டுருவா, கொன்றுவா, செத்துருவோங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். ஹலோ, ஒன்றை பெற்றுக்கொள்ள அவர்கள் தேவனை தேடல, தேவனுக்காக ஒன்றை கொடுக்க இழக்க தேவனை தேடினார்கள். பிதாக்கள்கிட்ட தோத்துருவோம் நம்ம பிதாக்கள்கிட்ட தோத்துருவோம் நம்ம. ஏன்னா அவங்க ஆராதனை வேற, அவங்க லைஃப் அவர் பார்த்துருக்கிறாரா, நம்மளையும் பார்க்குறாரா? ஏமாளிகள், இயேசுவையே ஏமாத்துற ஆளுங்க, ஏமாறுற ஆளுகள்ல, ஏமாத்துற ஆளுங்க. ஒன்று சொல்லட்டுமா? அன்னைக்கு ஆபிரகாமின் ஆராதனை என்ன? 22 அதிகாரத்தில் ஆதியாமத்தில் ஏக சுதனை அழைச்சிட்டு போய் மோரியா மலையில் அவனை எனக்கு பலி செலுத்துனாரு. ஆமேனா? ஆட்டை கேட்டவர் மாட்டை கேட்டவர் இப்போ மனுஷனை கேட்காரு. மனுஷனை கேட்டா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனை போட்டுடலாம். பெத்த ஒத்த மகனை கேட்காரு. அவரே கொடுப்பாராம், அவரே கேட்பாராம். தோத்துறான், பிள்ளையவே கேட்கிறாரே. இந்த ஆண்டவர் நமக்கு தேவையா? நமக்கு புள்ள கிடைச்ச வரைக்கும் போதும்டா, இனி அவரை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சராள், ஐ லவ் யூ. நம்ம ரெண்டு பேரும் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவோம். இவர்னு இந்த மாதிரி பிள்ளைய கொண்டு போய் பலிசெலுத்த சொல்றாரு. இப்படி ஒரு தெய்வத்தை உலகத்தில் நான் பார்க்கல சாமி. இப்படி ஒரு சாமி நமக்கு வேணாம் சாமி அப்படின்னு சொன்னாரா? சொல்லுக்கா. புள்ளைய அழைச்சிட்டு போறாருங்க பலி செலுத்த. இன்னும் சொல்ல போனா கட்டுன மனைவிட்ட கூட சொல்லல, சாராள மாட்டேன். ஏன்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அல்ல சொல்ல, கட்டுன மனைவிட்ட கூட சொல்லாம கூட்டு போறாருன்னா அவர் குடும்ப ரகசியம் அவருக்கு தான் தெரியும். சாராளம்மா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, சாராளம்மா பத்தி அவருக்கு தெரியாதா என்ன? நமக்கு இருக்கிற 1-2 குறிப்புகளின்படி சொல்லலாம்னா சாராளம்மா சரியான டெரர். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் 21 அதிகாரத்தில் தோத்திரம் இஸ்மவேலு கொஞ்சம் ஈசாக்குக்கு விரோதமா பேசிட்டான், அதாவது கிண்டல் பண்ணிட்டான். அப்படிங்கிறதுக்காக இஸ்மவேலையும் ஆகாரையும் வீட்டை விட்டே துரத்துனவ டெரர். அவள்கிட்ட போய் ஆண்டவர் புள்ளைய கேட்கிறாரு போட்டு தள்ளவான்னு கேட்டா ஆபிரகாம போட்டு தள்ளிடுவா அவ. அத்தானே டார்லிங்கு லவ் யூ, புள்ளைய கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த ஆள் சொன்ன வச்சு கேட்க மாட்டான் தெரியும். ஒன்று செய்யுங்க, இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன், நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, காலையில் நானே அலாரங்களாக்கா இருந்து உங்களை எழுப்பி விட்றேன்னு சொல்லி ஆபிரகாமை நல்லா தூங்க வச்சு ராத்திரி 1 மணிக்கோ 2 மணிக்கோ அம்மி குழவையை போட்டு ஆபிரகாமை கொன்றுப்பா. நீங்கள் வேணால் பரலோகத்தில் போய் ஆபிரகாமிட்ட கேளுங்களேன், நான் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லுவார். தோத்திரம். என்ன கற்றுக்கிறோம்னா, தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு என் மனைவி கூட தடையா இருந்துடக்கூடாது. அதான் ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனுக்கு பலி செலுத்த, தேவனை கனம் பண்ண ஒருவேளை சாராள் தடையா இருந்துருவாளோ, அப்படி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவ சாராள்கிட்ட கூட அவர் சொல்லல, ஈசாக்கு கிட்டையும் சொல்லல. இடையில எஸ்கேப் ஆகி ஓட்டான்னா சோதரான், அவர் அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா ஆபிரகாமை பாருங்க, எனக்கு என் புள்ள ஈசாக்கை விட, என் மனைவி சாராளை விட எனக்கு தேவன் தான் பெருசு.
ஆண்டவரே நான் நினச்சிட்டு என்ன ஒரு மாதிரி எடை போட்டிறானீரு. 25 வருஷமா நமக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ ஈசாக்கு வந்தவொடனே புள்ள வந்தவொடனே அவனை குளிப்பாட்ட, அவனுக்கு அண்டராயிரம் போட, அவனுக்கு டவுசரை மாற்ற, அவனுக்கு பவுடரை போட, அவனவே கொஞ்சம் அவனவே சுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால் ஆராணியை கட்டடிக்கிற தோத்துற கடைசி கால விசுவாசிகள் நினச்சிட்டா என்ன? பிள்ளைய காரணம் காட்டி சர்ச்சுக்கு வர்றதில்ல, பிள்ளைய காரணம் காட்டி ஜபத்துக்கு வர்றதில்ல, பிள்ளைய காரணம் காட்டி தோத்துறோம் ஊழியத்துக்கு வர்றதில்ல. புள்ள இல்லாதப்போ வந்திருக்கோம் தோத்துறேன், புள்ள வேணும்னு. இப்போ பிள்ளைய கொடுத்துட்டாரா, அது பிள்ளை இல்லை, தொல்லை ஆயிட்டு. இப்போ பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய கொடுப்பாட்டணும், பிள்ளைக்கு பவுடர் போடணும், பிள்ளைய மேக்கப் பண்ணணும், பிள்ளைய ரெடி பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஜபத்துக்கு வர்றதில்ல, ஊழியத்துக்கு வர்றதில்ல. அந்த மாதிரி என்ன நினைச்சிட்டீரா? அன்னைக்கு என்ன ஆபிரகாமோ அதே ஆபிரகாம் தான் இன்னைக்கும். நான் இவன் என்னப்பா, இவன் ஈசாக்கு நீர் போட்ட பிச்சை ஆண்டவரே, நீங்க எல்லாமே அவன் எனக்கு வந்தா. இவனை மாதிரி எத்தனை ஈசாக்கு வேணாலும் எனக்கு கிடைப்பான். ஆனா உங்களை மாதிரி ஒரு யெகோவாவை இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது. என்ன அவனை போடணும், அவ்வளவுதானே. நீர் கேட்டா சாராளையும் போடுறேன். அவன் தான் ஆபிரகாம். அல்லேலூயாவா? அங்க கூட தேவனுக்கு பலி செலுத்த போறவன் தேவன் இருந்து உன்னை எடுத்துட்டு வர்றதுக்கு போல தேவனுக்கு உன்னை கொடுக்க போறான். நம்ம ஆலயம்னாலே போய் என்னத்தடா புடுங்கிட்டு வரலாம், எடுத்துட்டு வரலாம், பறிச்சுட்டு வரலாம், அப்படித்தான் ஆலயத்துக்கு வர்றோம். பிதாக்கள் அப்படி இல்லை. whenever they came into the presence of God, அவங்க எப்பொழுதுதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்தாங்களோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒன்றை தேவனுக்கு கொடுக்கத்தான் வந்தார்கள். இன்னைக்கு வாயை திறந்து பாடுறது நம்ம கஷ்டமா இருக்கு, கை தட்டுறது கஷ்டமா இருக்கு, ஆமீன் சொல்றது கஷ்டமா இருக்கு. அவகாரம் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. பெத்த மகனை பலி செலுத்த வந்தான். மூன்றாம் நாள், 4ஆம் வசனம் சொல்லுது 22:4, 3ஆம் நாள் காலையில் தூரத்தில் அந்த இடத்தை ஆபிரகாம் கண்டான். அப்போ எத்தனை நாள் டிராவல் பண்ணி போயிருக்கிறார் ஆபிரகாம்? 3 days, 3 நாள். ரிட்டர்ன் வீட்டுக்கு எத்தனை நாள் போயிருப்பாரு? அது 7 நாளா? 3 நாள். ஒரு நாள் பலி செலுத்த வச்சுக்கிட்டா கூட 3 + 1 + 3 = 7. ஒரு முறை ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆபிரகாம் எடுத்துக்கொண்ட நாட்கள் 7. நமக்கு 7 நாள்ல ஒரு நாள், அந்த ஒரு நாள்லயும் 6ஆம் நாள் கொற நாள், அதுவே நமக்கு 7.5 ஆயிடுது. என்ன பேச்சக்கானா? நம்மளெல்லாம் உசுரோட வச்சிருக்கிறாரு பாரு, அவரை சொல்லணும். சர்ச்சுக்கு வர்றது கூட நமக்கு முடியுமா? அந்த அளவுக்கு பிஸி. வேலையை கொடுத்துட்டார்ல, பொண்டாட்டியை கொடுத்துட்டார்ல, புருஷனை கொடுத்துட்டார்ல, பிள்ளையை கொடுத்துட்டார்ல, படிப்பை கொடுத்துட்டார்ல, சம்பாத்தியத்தை கொடுத்துட்டார்ல, பிசினஸை கொடுத்துட்டார்ல, பணத்தை கொடுத்துட்டார்ல, அதனால உனக்கு பிஸி. அவர் யோசிப்பார்ல, கொடுத்து கெடுத்துட்டணும், பிடிக்கலாமா, திரும்பவும் ஓட்டாண்டி ஆக்கிடலாமா? என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? உங்க பாசுமார் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கணும். ஏன்னா அடுத்த வாரமா உங்க முகத்தை பார்க்கணும். நான் இப்ப கிளம்பிடுவேன். அல்ல சொல்லுவாப்பா, இருக்கிறீங்களா? ஒரு வாழ்க்கைங்க, அதை வைராக்கியமா வாழ்வோம். சும்மா சாதாரணமா ஏதோ ஒன்ன கொடுக்க போலங்க, தான் பெத்த புள்ளைய கொடுக்க போறான். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனா நமக்கு அவ்வளவு கஷ்டம். ஆசீர்வாதம் அவர் கொடுக்கிறாருன்னா ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். வீட்டை தருகிறார், ரிசீவ். வேலை கொடுக்கிறார், ரிசீவ். ஓ ரிசீவ், பாப்பா ரிசீவ். ஒரே ரிசீவ் தான். வாங்கி வாங்கி போடு, வாங்கி வாங்கி துண்ணு, தோத்துறோம். வயிறு வெடிச்சு செத்து போயிட போறோம். ரிசீவ், ஒரே ரிசீவ். அவருக்கு கொடுக்கறதுனா கஷ்டம். இங்க வந்துட்டு தான் பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறது, தோத்துறோம். காணிக்க அது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நோட்டு தான் முதல்ல மாட்டோம். நீ இல்லை, உள்ள போ உள்ள போ. அடுத்த நோட்டு எட்டி பார்க்கும், அவசரப்படாத, நீ அங்க அங்க.
அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணி வச்சது கையில் மாட்டோம். பழைய 10 ரூபா, பழைய 10 ரூபா. நீதான் வா 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 வா. அதுக்குள்ளே காணிக்கப்பட்டி வந்துருமா, பொசுக்குன்னு அவசரத்தில் போட்டுட்டு போயிடுறது. நாங்கள் வீட்டில் போய் பெட்டியை திறந்து எண்ணி பார்க்கும்போது பாதி நோட்டு தான் கிடக்கு. நீ வேணா வீட்டில் போய் பாரு, பாதி ஒன்றை தான் இருக்கும். உனக்கு மனசாட்சி இருந்தா அடுத்த வாரம் திரும்ப எடுத்துட்டு வா, நானும் எடுத்துட்டு வரேன். ஒன்று நீ வாங்கி போய் ஒட்டிக்கிட்டு டீ குடிச்சுக்க, இல்லை உனக்கு முடிஞ்சா கொடு, நாங்கள் வேணா ஒட்டி டீ குடிச்சுக்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது மட்டும் அள்ளி 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 கொடுக்கணும். வீட்டை கேட்டால் கொடுத்துடணும், வேலையை கேட்டால் கொடுத்துடணும், பிள்ளைய கேட்டால் கொடுத்துடணும், புருஷனை கேட்டால் கொடுத்துடணும், சகலத்தையும் கொடுத்துடணும். ஆனால் நான் அவருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் அப்போ ஸ்டான்லி கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசுகிறா அல்ல இல்லையா சொல்லுங்க. நீங்கள் தேவனை உயர்த்துகிற குடும்பமாக இருந்தா உசுரை கூட அவருக்காக கொடுப்பீங்க. அன்னைக்கு யோய்தாவும் யோசேபியாத்தும் என்ன மிஞ்சி மிஞ்சி அத்தாலியால் நம்மளை கொண்டுடுவாளா, கொண்டுட்டு போறா, செத்து போவோமா, செத்து போவோம். தேவனுக்காக நிற்போம், வசனத்துக்காக நிற்போம், உடன்படிக்கைக்காக நிற்போம், தாவீதின் சந்ததிக்காக நிற்போம், சத்தியத்துக்காக நிற்போம். நான் ஃபேமிலி பத்திலா யூதாவே அத்தாலியால் பக்கம் போயிட்டு, தேசமே அத்தாலியால் பக்கம் போயிட்டு, போட்டும் போ, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். உலகத்து பக்கம், பணத்து பக்கம், மனுஷன் பக்கம் சாஞ்சு போறதுதான் உலகம். ஆனா நான் சாய மாட்டேன். நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தர். இன்னொரு குடும்பத்தை நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சர்ச்சுக்கு வரவா செய்கிறாங்க, அவங்க என்ன கரெக்டான நேரத்துக்கு வரவா செய்கிறாங்க, அவங்க என்ன காணிக்க போடவா செய்கிறாங்க, அவங்க என்ன தசவாங்க கொடுக்கவா செய்கிறாங்க, அவங்க என்ன ஊழியத்துக்கு வரவா செய்கிறாங்க. அப்படிலாம் பேசாதீங்க. நான் சொல்றது புரியுதா? அன்னாள் கூட ஆலயத்துக்கு வந்துட்டு பெரியநாளையே பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். ஏன்னா அவள் பெத்து போடுவா, பரீசே பெத்து போடுவா. பெத்து போடுறதோட விடுறதில்ல, குத்தி காட்டுறது. நீ மலடி, நீ மலடி, நீ மலடி. யார? அன்னாள. 1 சாமுவேல் 1 படிக்கிறோம். வருஷந்தோறும் போவாங்களாம் ஆலயத்துக்கு. ஆனா இவ மலடியாவே இருக்கா. ஏன்? இவ பார்வையெல்லாம் பெண்ணினாள் மேலேயே. பெத்து போடுறாளே, பெத்து போடுறாளே, குத்தி காட்டுறாளே, குத்தி காட்டுறாளே, பெத்து போடுறாளே, குத்தி காட்டுறாளே. மூசுன்னு அழுது ஊழமுக்க வடிச்சுக்கிட்டே உக்காந்து அழுது கொண்டே இருப்பாளாம். ஏன்னா பார்வையெல்லாம் பெண்ணினா மேல. அவன் நல்லா இருக்காளே, அவள் பெத்து போடுறாளே, அவள் பெத்து போடுறது இல்லாமல் என்ன வேற கஷ்டப்படுத்துறாளே, இப்படியே சொல்லிக்கிட்டு. அப்புறம் புருஷன் வருவார், எல்கானா, அவர் ஹீரோ. அவர் சொல்லுவார், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா, ஏன் அழுகிறாய்? யாரு? எல்கானா புருஷன். அவர் என்ன சொல்ல விரும்புறாரு? நீ ஏன் ஃபீல் பண்ற, அவ கடக்கா டேஸ், நான் உனக்கு 2 பங்கு வச்சிருக்கேன், சோத்தை எடுத்து சாத்து. 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எப்பெல்லாம் புள்ள ஆசை வருதோ என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்காங்க. அவனை பாருங்க. உடனே இவ்வளவு நேரம் பெணினான்னு பார்த்தவ இப்ப புருஷன் வந்தோடனே மீ டு லவ் யூ டார்லிங் அப்படின்னு அவ தோல்ல சாஞ்சுக்கிட்டே வெளில வந்துருவா. போகும்போது பெணினான்ட்டு போவா, வரும்போது எல்கானா புருஷன்ட்டு வந்துருவா. ஆலயத்தில் ஆண்டவர் பார்ப்பார், வாரா போறா, போறா வாரா. பாதி நேரம் புருஷனை பார்க்கா, மீதி நேரம் சக்களத்தையை பார்க்கா. அவளை பார்க்கா, அவனை பார்க்கா, இவனை பார்க்கா, அவளை பார்க்கா. என்ன மட்டும் பார்க்க மாட்டா. நான் இங்கே தான் இருக்கேன், என்ன பார்க்க மாட்டா. போ. 1 வருஷம் அண்ணாளுக்கு புத்தி வந்துச்சு. சரி, இனி நம்ம பெண்ணினாலையும் பார்க்கக்கூடாது, இனி நான் அந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது, இந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்ப்பேன். அன்னாள் எழுந்திருந்து ஆலயத்தின் நாயகர் பக்கம் வந்து தான் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் தேவனிடத்தில் ஊற்றினாள். அந்த வருஷம் ஒரு சாமுவேலை கர்த்தர் தந்தார். அவரை மட்டும் உங்க லைஃப்ல பிரதானப்படுத்துங்க.
உங்கள் குடும்பம் அவரை மட்டும் உயர்த்தட்டும். ஆமீன் சொல்லுங்க. உறவுகள் இருக்கட்டும், மற்றவங்க இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும், இவங்க இருக்கட்டும், யாரையும் பார்க்காதீங்க, யாரு கூடயும் மேட்ச் பண்ணாதீங்க. சபைக்குள்ள இருக்கிற பெனினாள்களை கூட மேட்ச் பண்ணாதீங்க. தோத்துறவங்களை காயப்படுத்துறவங்க இருப்பாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருந்து போட்டோம். தோத்துறோம். என்னைக்கு அன்னாள் உன்னதத்தை கனம் பண்ணி அவரை கனம் பண்ணி தான் பார்வையை அவர் பக்கம் திருப்பினாலோ அன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. உங்க குடும்பம் உன்னதத்தை உயர்த்தட்டும், அவர் வார்த்தையை உயர்த்தட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. திருமணத்திலேயே நம்ம தேவனை புறந்தள்ளிடுறோம், அதான் உண்மை. மேல போட்டுறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எப்படி இல்லை, எப்படின்னு கேட்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? தொட்டு சொல்லு. ஏசு ரத்தம் ஜெயம். பொண்ணு வாக்க ஆரம்பிச்சதுல இருந்து எப்படி பொண்ணுவாக்கம்? அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேனே. ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி கேஸ்ட். கேஸ்ட் கேஸ்ட் அழுத்துறான் பாரிவன், தோத்துறான். டவுரி. அல்ல சொல்லுங்க. டவுரி என்ன? டவுரி பைபிளில் டவுரி வாங்க சொல்லியிருக்கா? ஆதாமு ஏவாளை கல்யாணம் பண்ணும்போது ஏவாள் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாளா? ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி கொடுத்தாளா? இல்லாட்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கி கொடுத்தா இவங்க 2 பேரும் ஏறி குந்திக்கின்னு அப்படியே ஏதேனை சுற்றி வந்தாங்கன்னு எழுதியிருக்கா? சரி, ஆதாம் காலத்தில் தான் இல்லை விடு. ஈசாக்கு ரெபேக்காளை கல்யாணம் பண்ணும்போது ரெபேக்காள் அத்தனையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்தாளா? இல்லையே. ஆதாம் தான் ஏவாளை கல்யாணம் பண்ண மனைவியாக கொள்ள தன் விலா எலும்பிலிருந்து ஒன்றை இழந்து ஏவாளை கொண்டான். கொன்றான் இல்லை, கொண்டான். ஒரு கல்யாணம்னா ஆம்பளையாள் வீடு, மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீட்டை கொன்றது. கொலகார குடும்பம். பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பவ்யமா ஆவிக்குரிய ஆள் மாதிரியே பார்க்கறது. அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா கொள்ளை அடிக்கிறது, பறிக்கிறது, அல்லாட்ட சண்டை. இது கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க, நம்ம கேட்குற தர மாட்டாங்க, கேட்குற மாதிரி தர மாட்டாங்க. இந்த வண்டி, அந்த வண்டி, இந்த கார், அந்த கார், இவ்வளோ போகணும், அவ்வளோ போகணும், இவ்வளவு நகை, அவ்வளவு நகை. இந்த பைபிள்ல இருக்கு. ஈசாக்கு இங்கிருந்து தான் போய் ரெபேக்காளுக்கு போட்டு, யாரு? எலியேசரை அனுப்பி அவர் போய் போட்டு கூட்டு வந்தாரு. யாக்கோபு ராகேலை கல்யாணம் பண்ண 14 வருஷம் ஆடு மேய்ச்சி கல்யாணம் பண்ணான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. அது வேற சப்ஜெக்ட். அல்ல சொல்லுங்க. அப்பா அதுக்கு இன்னைக்கு சப்போர்ட் வர பிரசங்கியார்களே சிங்சான் லவ் பண்ணலாமா? ஒன்று டே ஸ்டான்லி அல்ல சொல்லுங்க. அப்பா எங்க இருந்து பார்த்த நீ? யாக்கோபு ராகேலை லவ் பண்ணதை பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்தியா? அவர் ஏதாவது லெட்டர் எழுதி கொடுத்தாரு, நீ போய் ராகேல்கிட்ட கொடுத்தியா? இல்லை ராகேல் 2 பணியாரம் சுட்டு கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்து நீ அப்போ யாக்கோபிட்ட கொடுத்தியா? பிரசங்கம் பண்ற. என் கட்சிக்காரரை குறைத்து பேச நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. ஏங்க இவங்க அப்பா இவன்ட்டு என்ன சொல்லி அனுப்புறாரு? மாமனார் வீட்டில் போய் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிதான் சொல்லி அனுப்புறாரு வீட்டில இருந்து. அப்போ இவன் போகும்போது பொண்ணு பார்க்க தான் போகிறான், கல்யாணம் தான் போகிறான். கல்யாணம் தான் போகிறான். எங்கள் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன், மாமா பொண்ணு அப்படி தான் போகிறான். பார்த்த பொண்ணே யாரு? ராகேல், மாமா பொண்ணு. அவன் பார்த்த பொண்ணு அவன் சூப்பருங்க. பார்த்த பொண்ணு செலக்ட் பண்ணிட்டான், அவ்வளோதான். இந்த 10 பார்க்கறது, 15 பார்க்கறது, 20 பார்க்கறது, அந்த வீட்டில் முறுக்கு திங்கிறது, இந்த வீட்டில் சேவு திங்கிறது, இன்னொரு வீட்டில் அல்வா திங்கிறது, அங்கே லட்டு திங்கிறது, மூக்கு சரியில்லைங்கிறது, மொழி சரியில்லைங்கிறது. உன்னையெல்லாம் நான் உங்களை பேசல, பொதுவாக பேசுகிறேன். ஆவியானவர் கூட வருவாரோ, முறுக்கு திங்கும் போது பக்கத்தில் உட்காந்துருப்பாரோ, நல்லா இருக்கிற அந்த 3 முறுக்கையும் தின்றுறா, தின்னுட்டு கடைசியாக மூக்கு சரியில்லைன்னு சொல்லிடுறா, நம்ம 2 பேரும் போயிடுவோம்டா அடுத்த வீட்டுக்கு அல்வா திங்க அப்படின்னு ஆவியானவர் வருவாரா? இல்லை கேட்க. உனக்கு முட்டி போடுறதுக்கு தெம்பும் சத்தும்
பலன் இருந்துச்சுன்னா உன் முழங்காலையே உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துரும். நீ உன் மூளைக்குள்ள வச்சுக்கிட்டுல செலக்ட் பண்ற. யாக்கோபு ராகேல பார்த்த உடனே சரி நீ மாமா பொண்ணா, ஆமா உன்னை பார்க்கத்தான் எங்க அப்பா அனுப்பிவிட்டாரு, கல்யாணம் பண்ணத்தான் அனுப்பிவிட்டாரு, பார்த்த முத பொண்ணே மாமா பொண்ணு, அப்ப நான் உன்னை என்ன செஞ்சுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே ஐ லவ் யூ, ஃபோன் நம்பர் தர்றியா, அப்படி பார்க்கு கிளம்பி வந்துடுறியா, தோத்திரம் அப்படிலாம் அவர் பேசலை. நேராக மாமனார்ட்ட போகிறாரு. மாமனார் போன உடனே தோத்திரம் நீங்கள் ரெண்டும் லவ் பண்ணுங்கண்ணா சொன்னார். ஆடு மேய்ப்பா அப்படின்ட்டாரு. அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான். தோத்திரம் இடையில ஏதாவது ரொமான்ஸ் போச்சுலாம் பைபிள் இல்லை. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா நீ வாட்டுக்க சம்பளம் இல்லாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கே, உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கணுமேன்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், உங்கள் மகளை எனக்கு கட்டி கொடுங்க. அப்படின்னா மாப்பிள்ளை தான் ஏதாகிலும் கொடுத்து பொண்ணை கட்டணும். அப்போ எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ அனாதை மாதிரி வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்க. உமக்கு ஆடு மேய்க்கிறவங்க பொண்ணை கொடுங்க. 7 வருஷம் மேய்கி அடிச்சு விடு. எத்தனை வருஷம்? 7 வருஷம் மேய்க்கான். கடைசியில் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சிருது. காலங்காத்தால 1.5 கண்ணி பக்கத்தில் நிற்கா லேயாளம்மா. ஏங்க அத்தானே சீ நீ எப்படி வந்த தோத்துறான். ஏங்க கல்யாணம் பண்ணதே என்னத்தானன்றான். எனக்கு இன்னும் அது புரியாத புதிரா இருக்கு. பொண்ணு முகத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணி காலங்காத்தால தான் முகமே தெரியுது. நம்மளால இப்போ போட்டாவை பரட்டி பரட்டி பார்க்கான். என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது அந்த பொண்ணு. நான் ஒரு முறை பேசணுங்குது. அதுவும் எப்படி பேசணுமா தோத்துறான், ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ காலில் ஜோலி முடிஞ்சு. எத்தனை குடும்பம் நிச்சயிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த செல்போன்கிற பேயினால தோத்துறான், இந்த வீடியோ காலுங்கிற பேயினால எத்தனை திருமண வாழ்க்கை நின்றுக்கு தெரியுமா? லவ் கவ்வுது. சோ முடியலடா சாமி இல்லையா. அப்புறம் தான் மாமனாட்ட போய் சொல்றான், நீங்க என்ன அவளை கொடுப்பீங்க, இவளை கொடுத்துட்டிய, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? அவளுக்காக இன்னும் 7 வருஷம் நான் கேட்க. ஒரிஜினலா இவன் ராகேலை லவ் பண்ணியிருந்தா ராகேல்கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பான்? ராகேல் ஐ லவ் யூ, யூ லவ் மீ. ஆனா உங்க அப்பன் நம்ம 2 பேருக்கும் குறுக்க நிற்கான். ஏற்கனவே 7 வருஷம்ன்றான், இப்போ 7 வருஷம்ன்றான். நமக்கு அதெல்லாம் தாங்காது. நீ ஒன்று செய்ய, இப்படி கூடி தோத்துறோம் மஞ்சப்பையில கூட துணி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. அப்படி கூடி நான் துணியை எடுத்துக்கிட்டு சாக்குப்பையில் அப்படியே திருநெல்வேலிக்கு வந்துடுறேன். 2 பேரும் ஏறுறோம், ஏற்காடில் போய் செட்டில் ஆகிறோம். அப்படித்தானே யாக்கோபு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையே. அல்லையே சொல்லுங்க. யாக்கோபு லாபானை தன் தகப்பனா பார்க்குறான். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி அடுத்த 7 வருஷம் ஆடு மேய்ச்சி தான் அவர் ராகேலை கல்யாணம் பண்ணார். காதலுக்கு கத்திரிக்காய்க்கெல்லாம் சர்ச்சில் இடம் இல்லை, சத்தியத்தில் இடம் இல்லை. நீ காதல் பண்றீன்னா இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு தோத்திரம் மத்திய 22, 37, 38, 39 படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான. எப்படி நீ கர்த்தரை முழு இருதயத்தோட நேசிக்கிற ஆளா இருந்தா எப்படி அந்த ராகேஷுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க முடியும்? அது எப்படி அந்த பைய பேர் உங்களுக்கு தெரியும்ன்றியா? தோத்துறேன், சும்மா சொல்றேன். இல்லையே சொல்லுங்க. அப்பா நீ கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறாளா இருந்தா கவிதா எப்படி உன் உள்ளத்துக்குள்ள வருவா? இல்ல பாசா, கவிதா எழுத வெளியில பாசா, நான் உள்ளே பார்த்துட்டு இருக்கிறேன் பாசா. அப்படியா? தோத்துறேன். தேவனை நேசிக்கிறன்னா கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? அப்ப நம்ம திருமண வாழ்க்கையில பல இடங்கள்ல தோத்துறோம் நம்ம தேவனை புறந்தள்ளிட்டு உலகத்தை, சுயத்தை, சரீரத்தை, மாம்சத்தை உயர்த்துறதுனால தான் நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக வேதனையில், கண்ணீரில், உபத்திரவத்தில், குழப்பத்தில், சண்டையில் தத்தளிச்சுட்டு கிடக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே உங்களை உயர்த்துற குடும்பமா, உங்கள் வார்த்தையை உயர்த்துற குடும்பமா,
உங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்துகிற குடும்பமா நாங்கள் மாற விரும்புகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வசனத்துக்கு எதிராக எங்கள் குடும்பத்துக்குள்ளே எதுவும் இருக்கப்படாது. நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். உங்கள் வசனம் தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம், பிரசன்னம் தான் முக்கியம். ஆமாம், கடினமான சாதகமற்ற சூழ்நிலையில் ஒரு யோய்தா குடும்பம், ஒரு யோசேபியாத்து குடும்பம் கர்த்தரை உயர்த்தி நிற்க முடிஞ்சிச்சுன்னா நாம கர்த்தரை உயர்த்தி வாழ முடியும். அல்லேலூயாவா. இயேசுநாதரை நம்மளை மனவாட்டியா கொள்வதற்கு அவர் தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து தான் நம்மளை மனவாட்டியாக்கி இருக்கிறார். வரதட்சணை சத்தியத்தில் கிடையவே கிடையாது. ஏற்கனவே வாங்கி தொலைச்சிட்டோமே, என்ன செய்யலாம்? மனம் திரும்புங்க. இல்லை வாங்கி 15 வருஷம் ஆச்சு, மனம் திரும்புங்க. 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, மனம் திரும்புங்க. போய் காலையில் தோத்துறான் ஒரு டாடா ஏசியோ தோத்துறான், இல்லாட்டி ஒரு 407 புக் பண்ணி அதெல்லாம் ஏற்றுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாமனாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. மாமனாரே ஐ லவ் யூ. இப்போ நேற்று ஒரு தம்பதியர் கூட்டத்துக்கு போனேன், கர்த்தர் என் கூட பேசினார். அம்மா நான் குடும்பத்தையே ஆரம்பிக்கும் போதே குழப்பத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கேன், வசனத்துக்கு எதிராக தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வேற துணிகரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு வேற போட்டிருக்கேன், அதெல்லாம் பொய் தோத்துறோம். இந்த காரியம் பிசாசால் வந்ததுன்னு போட்டிருக்கணும், உண்மையா வசனத்துக்கு எதிராக வந்தது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, எல்லாத்தையும் ஏற்றிட்டேன், வீட்டில் இருக்கீங்களா, இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. மாமனார் இறங்கிடுவார். ஐயோ இப்படி ஒரு மருமானா, ஐயோ மருமானே மருமானே உங்களை பல வருஷமா சபிச்சேன் மருமானே, நேற்று வரைக்கும் சபிச்சேன் மருமானே, கல்யாணத்து அன்னைக்கெல்லாம் நான் எவ்வளவு கண்ணீரும் கம்பளையும் மறந்தேன் உங்களுக்கு. லிசன், ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் நாட் ஜோக்கிங். இங்கே கல்யாண மேடையில் நீங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதில் நிற்பீங்க, ஆனால் பொண்ணு வீடு அங்கே கண்ணீரில் கிடக்கும். இதை பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குடும்பம் உருப்படும் உருப்படாது. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. பொண்ணு கொடுக்குற குடும்பம் அழுதுட்டு இருக்கோம் பெற்றவங்க, ஏன்னா இன்னும் பொருள் வந்து சேர்ந்துருக்காது, கேட்குற பணத்தை கொடுத்துருக்க முடியாது, இல்லட்டா கொடுத்துருக்கோம், எல்லாம் கடனை வாங்கி கொடுத்துருக்கோம், என்ன பண்ண போகிறோமோ நெஞ்சு வடிக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு அழுது கண்ணீரும் கம்பளையும் அவங்க குடும்பம் கிடக்கும் போது உனக்கு பொண்டாட்டி, உனக்கு கல்யாணம், சந்தோஷமா இருந்துட முடியுமா? பரலோகம் அதை பார்க்கும்ல. அந்த சொட்டு சொட்டு கண்ணீருக்கு பரலோகம் பதில் சொல்லுச்சுன்னா நீ விதைச்சதை அறுப்ப. தப்பு. சபையே தப்பு பண்ணாதீங்க. பண்ணிருந்தா மனம் திரும்புங்க, மன்னிப்பு கேளுங்க மாமனார்ட்ட, தப்பே இல்லை. ஒருவேளை இந்த ஒரு வசனம், இந்த ஒரு காரியம் பரலோகம் போறதுக்கு நம்மளை தடுத்துருச்சுன்னா, பரலோகம் போறதுக்கு தடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மனம் திரும்புங்க, மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை மாமா சொல்றாரு தோத்திரம், இன்னொரு வசனம் இருக்கு, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பொண்ணா மாமனாரா உன்னை கொடுத்து அனுப்புறாங்களா? ஓகே. இல்லை மாமனார் ஃபோன் பண்ணுறாரு, மருமானே நான் மன்னிச்சிட்டேன், என் மனசை இறங்கிருச்சு, ஐயோ இப்படி ஒரு மருமானா, மனம் திரும்பிட்டீங்களா, ஐ லவ் யூ மருமங்க, தோத்துறோம், அது உங்களுக்கு தான், அது என் மகளுக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார்னா லோட இறக்கிருங்க. என்ன பேச்ச காணா? 60 வயசு ஆளுக்கு கூட இப்போ யோசனை வருது, அல்லையிலே சொல்லுங்க. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க மாமனார் இல்லையேன்னு, அல்லையிலே சொல்லுங்க. மாமனார் இல்லை, ஏசுனார் இருக்கார்ல. இன்னைக்கு ராத்திரி போய் முட்டியை போட்டு தோத்துறோம் ஜோம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் தோத்துறோம், கடைசி நாளில் தோத்துறோம், இந்த நான் பண்ண பிரசங்கம் உங்களை நியாயந்திருக்கும் சொல்லிட்டான். அவன் அன்னைக்கு அனுப்பி விட்டு கத்த விட்டனே, கேட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு போனேயே தோத்துறோம், மனம் திரும்பினியா ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. மனம் திரும்புவோம். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் திருமண உறவில் எதுலையுமே கர்த்தருக்குத்தான் முக்கியத்துவம். உன்னதத்தை உயர்த்துங்கள், அல்லையிலே சொல்லுங்க. சரி, ரெண்டாவது என்ன சொன்னேன்? நான் முடிச்சிருவேன் இப்போ. ரெண்டாவது என்ன சொன்னேன்? உடன்பட்டு பயணம் செய்யுங்கள். என்ன உடன்பட்டு? திரும்ப அந்த யோசேபியாத்து அந்த யோய்தாவுக்கே வருவோமே, அதே வசனம். இவ ராசாவோட பேத்தி, ராசாவுக்கு குமாரத்தி, ராசாவுக்கு சகோதரி. இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லட்டுமா?
இவன் சகோதரன் அகசியா செத்து போயிட்டான். இப்போ அகசியா ஸ்தானத்துல ராஜாவா இருக்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல. ஆனா அகசியா கூட பிறந்தவ இவ இருக்கா. ஒருவேளை பொம்பளையாளு சீட்ல உட்காரலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா, ராஜ அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு தகுதியான ஒருத்தி தான் யாரு சொல்லுங்க? யோசேபியாத். ராஜாத்திங்கிற ஸ்தானம் கூட அவளுக்கு இருக்கு, அவ உட்காரலாம். அவ அப்பா ராஜா இல்ல. அப்போ நல்லா கவனிக்கணும், ஒரு ராஜ குடும்பத்தில் ராஜாவுக்கு பேத்தியா, ராஜாவுக்கு குமாரத்தியா, ராஜாவுக்கு சகோதரியா, இவ ஸ்டாண்டர்டு. ஆனால் புருஷன் யாரு? உங்களுக்கு வேணுமா? அது சோதரன் வேணும்னா அவர் அங்கே கொண்டு வர சொல்றேன். சோதரன் என்ன பாருங்க, யோகம் வரும். அல்ல சொல்லுங்க. புருஷன் யாரு? ஆசாரியன். சொல்லுங்க, புருஷன் யாரு? ஆசாரியன். நல்லா கவனிக்கணும். அவன் லேவி குடும்பத்தான், இவ யூதா குடும்பத்தான். தாவீதின் வம்சம், யூதா வம்சம். அவன் லேவி வம்சம். அவன் ஆசாரியன், ஆலயத்து பணிவிடைகளை செய்கிறவன். இவ ராஜாத்தி, அரண்மனை, சிங்காசனம். ஆனா என்ன போய் உனக்கு கட்டி வச்சாங்க பாரு. என் வீட்டில் இருக்கிறவங்களை சொல்லணும். அதுக்கு முத நாள் தான் ஒருத்தர் மாயவரத்துலேருந்து வந்தார், ஒருத்தர் மன்னார்குடியிலேருந்து வந்தார், ஒருத்தர் மதுரையிலேருந்து வந்தார். அவரு கட்டி கொடுத்துருந்துருக்கலாம். இதுக்கு போய் வாக்கப்பட்டு தொலைச்சிட்டனே. எப்போ? 60 வயசுல கூட சொல்றது. அப்படின்னா 60 வயசுல கூட இன்னும் மன்னார்குடி மைண்ட்ல தான் இருக்கு. அவர் முகம் இன்னும் மைண்டை விட்டு போகல. கிளவியே, கிளவியே, அல்லேலூயா, சோத்திரா. ஒவ்வொரு நாளும் என் குடும்பம் எப்படி தெரியுமா, எங்க குடும்பம் எப்படி தெரியுமா, எங்க வீட்டில் எப்படி தெரியுமா, அண்ணன் எப்படி தெரியுமா, எங்க அப்பா எப்படி தெரியுமா, இப்படினே பேசுறது. ஒன்று அக்கா வேஷம், இல்லாட்டா அண்ணன் பேசுறது. என் குடும்பம் அப்படி இப்படி இப்படி அப்படி. அவங்க 2 பேரும் பாருங்களேன், ஒரு நாளும் தோத்துறான், நான் ராச குடும்பம், நீ சும்மா ஆசாரியம் தானே அப்படின்னு தோத்துறான். யோசேபியாத்து சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கணவனோடு மனைவி, மனைவியோடு கணவன் உடன்பட்டு பயணித்தார்கள். இது கர்த்தர் தந்த ஒரு உறவு. என்ன கர்த்தர் இந்த கணவனோட இணைச்சிருக்கிறாரு, தோத்தரான். எனக்கு இந்த பாத்திரத்தை மனைவியா கொடுத்துருக்கிறாரு, தோத்தரான். இது தேவன் தந்தது, தோத்தரான். அல்லேலூயாவா. இது ஒன்றும் கத்திரிக்காய் கிடையாது, அப்பப்போ மாத்திக்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தர் கொடுத்த ஒரு சொந்தம். என் சரீரம். கையை உயர்த்தி வராம. சரீரமா? நான் சரீரம்னா அவர் தலை, நான் தலைனா அது எனக்கு சரீரம். நாங்க 2 பேரும் இசைஞ்சிருக்க வேண்டிய ஆளு. ஒருவரோடு ஒருவர் உடன்பட்டு பயணிக்கிற ஒரு குடும்பம். கைய வருது. இன்னைக்கு உடன்பட்டு பயணிக்கிறோமா? யோசிங்க. ஒரு நாளும் ஒரு பொழுதும் அக்கா வச்சு கொடுத்த குழம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கமா? 20 வருஷமா அந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லுவார், எங்கள் அம்மா சாம்பார் மாதிரி இல்லை. 20 வருஷமா அக்காவும் அந்த கிழவி அப்படி என்னடா சாம்பார் வச்சிச்சு. 20 வருஷமா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வச்சாலும் அவர் வாயிலிருந்து இன்னும் அம்மா சாம்பார் மாதிரி வரல. அப்படித்தான் வருதே ஒழிய இந்த சாம்பார் சூப்பர்னு வாயிலிருந்து எழுச்சி மடக்கு வரமாட்டேங்க. இன்னொன்னு சொல்லவா? இப்ப அக்கா அந்த சாம்பார் மாதிரி வைக்கணும் 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 வைக்கணும்னு புது புது சாம்பாரா கிளப்பிட்டா. பல சாம்பார் கிளப்பிட்டா. ஒருத்தனும் அப்படி சாம்பாரை எவனும் உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என் அக்கா அம்புடி சாம்பார் வச்சு பழகிட்டா. ஆனா உமக்கு ஒரு நாள் கூட அந்த சாம்பாரை தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. சில வீட்டில் எல்லாம் இது இன்ஜின், இது ஒரு மிஷின். எல்லாத்துக்கும் அது ஒரு மிஷின் மாதிரி தான். சமைக்கணும், அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலை. இல்லை அப்பப்போ நீங்கள் அவர் அப்படியே சூப்பர்வைசரு. ஆமாம், 2 டென்ஷனாக 2 வார்த்தை, மிரட்டி 2 வார்த்தை, உருட்டி 2 வார்த்தை, மீசை இருக்கிறதுனால அதை இல்லை கேட்க.
அதுலயும் இந்த மிஷினை நீங்க காசு கொடுத்து வாங்கியிருந்தா பரவாயில்ல. அப்ப நீங்க நாட்டம் பண்றதுக்கு, நீங்க அதிகாரம் பண்றதுக்கு கொஞ்சமாவது ரைட்ஸ் இருக்கு. இதோட பரிதாபத்தை சொல்லவே முடியாது. அம்புட்டு இன்ஜினும், வீட்டில் இருக்கிற அம்புட்டு இன்ஜினும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாஷிங் மிஷினும் இதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃப்ரிட்ஜு இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வண்டி ஓட்டுறமே அதுவும் இதுதான் வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த இன்ஜினும் சேர்ந்து வந்து வீட்டில் உட்காந்துரும். ஆக மொத்தம் அம்புட்டு அங்கிருந்தா வரணும். வாஷிங் மிஷின் அங்கிருந்தா வரணும், ரெஃப்ரிஜரேட்டர் அங்கிருந்தா வரணும். இன்னொரு கோணத்தில் சொல்லவா, ஒரு வாஷிங் மிஷினு கூட சொந்தமா வாங்க வக்கில்ல கல்யாணம். நீங்க என்ன திரும்ப கூப்பிட்டா கூப்பிடுங்க, கூப்பிடாட்ட போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யூடியூப்ல பார்க்குற ஆளுங்க என்ன கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சத்தியம் சத்தியம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டரு, ஒரு கட்டில், ஒரு மெத்த, ஒரு பாய், ஒரு தலையணை, பாத்திரம், சமைக்கிற பாத்திரம், பாத்ரூம் கப்பு, பாத்ரூம் அது அந்த பிரஷ், பக்கெட்டு வாங்கி கொடுத்தனால சொல்றாங்க. இல்லை சொல்லுங்க அப்பா, பக்கெட்டு. ஆமேனா? நான் கேட்குறேன், வெக்கமா இல்ல? இந்த மீசையை வச்சிருக்கிறோமே, ஏங்க நாம் ஆராதிக்கிற ஒரு கர்த்தர், நான் கிறிஸ்துவின் சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பேர் புருஷன், எனக்கு சத்தியம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இம்புட்டு அங்க இருந்து தான் வரணும். கடைசியில் அதுவும் மிஷின் வந்து ஒரு சிலருக்கு இப்போ என்ன போட்டு தள்ளணுங்கிற அளவுக்கெல்லாம் பிளான் வரும். சோத்துறான் முடிச்சுட்டு இறங்கி வர்றேன். அல்ல சொல்லுங்க அப்பா, உங்கள் ஆசை என்னவோ அதை தீர்த்துக்குங்க. சோத்துறான். ஆனால் கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னை தொட யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த சட்டா மனசிலாயோ குடும்பம்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறிய? எல்லாம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாட்டு பாடிட்டா ஆவியானவர் அப்படியே இறங்கி நம்மளை ஆசீர்வச்சிடணும். அதுதான் குடும்பமா? சரி பண்ண வேண்டியது எல்லாம் சரி பண்ணணும். ஆமேனா? அதுவும் ஒரு மனுஷி, அதுவும் ஒரு பாத்திரம், அதுக்கும் மனசு இருக்கும், இருதயம் இருக்கு. உடன்படணும். அல்லையா சொல்லுங்க. அவங்க பலவீனத்தோட நீங்க உடன்படணும், உங்க பலவீனத்தோட அவங்க உடன்படணும். தோத்துறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயாவா? எசஞ்சு அக்காமாருக்கும் சொல்றேன், இந்த நாட்டாம பண்றதெல்லாம் இருக்க வேணாம். கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, ரட்சிப்பு இருக்கு, அதை பிரதிபலிங்க. என்ன பேச காணா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்காத கிறிஸ்தவ கல்யாணமே கிடையாது. 5:22 பிறகு உள்ள வசனங்களை, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சொந்த புருஷரா? அவர் அப்படி எழுதுறாருங்க, அவர் அப்படி எழுதுறாருங்க. சொந்த புருஷரா? அது என்னடா சொந்த புருஷரு? தோத்துறான். சொந்த வீடு வாடகை வீடு மாதிரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.